நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மகாநதி யமுனாவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மகாநதி சீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் 2 சீரியலை அடிச்சிக்கவே முடியலன்னு சொல்கிற அளவுக்கு தான் சிறகடிக்க ஆசை வர்சஸ் மகாநதி அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. மகாநதி சீரியலில் நடிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் யாரோடைய ஃபேன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சீரியலில் யமுனா நிவின் இவங்க 2 பேர் தான் கண்டிப்பாக பேர் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் என்னன்னா, காவேரி விஜயை விட்டு போறாங்களா, இது போல கேள்விகளும் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான சீக்வன்ஸ் தான் டைரக்டர் வைக்க போறாரு. இது எல்லாத்தையுமே சீரியல்ல தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யமுனா யாரு, அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, அது தம்பிலே நம்ம சொல்லியிருப்போம். விஜய் அவர்களுடைய மாணவி, அது எப்படி, இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இவங்கள நிறைய பேர் சிங்கப்பெண் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா, இவங்க அவங்க வீட்டெல்லாம் மீறி இங்க சென்னைக்கு வந்து தனியா போராடி அவங்களுடைய சொந்த முயற்சி மூலமா தான் ஒரு படத்துல கமிட் ஆனாங்க. அந்த படத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னே சொல்லலாம். யமுனாவா நம்ம எல்லார் மத்தியிலும் பிரபலமா இருக்க இவங்களுடைய ரியல் நேம் ஆதிரை சவுந்தரராஜன். தளபதி விஜய் அவர்கள் இவங்களை ஷார்ட்டா ஆதி அப்படிதான் கூப்பிடுவாராம். இவங்களுடைய நேட்டிவ் திருப்பூர். ஜூலை 11 தான் இவங்க பிறந்திருக்காங்க. கோவையில தான் இவங்களுடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில இவங்க MBA HR மார்க்கெட்டிங் முடிச்சிருக்காங்க. பக்காவான தமிழ் பொண்ணுங்க. டெக்ஸ்ட் கூட தமிழ்ல தான் அனுப்புவாங்களாம். அந்த அளவுக்கு தமிழ் மேல ரொம்பவே பற்றானவங்க. மோஸ்டா அப்படியே யாராவது இங்கிலீஷ்ல இவங்க கிட்ட ரொம்ப ஓவரா பேசினாங்கன்னா உடனே இவங்க தமிழ்ல பேச ஆரம்பிச்சிடுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கும் தமிழ் தெரியும், அவங்களும் தமிழ்ல எல்லாம் பேசுவாங்களாம். இப்படி இவங்க படிச்சு முடிச்ச கையோட இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஜாப்லயும் போய் சேர்ந்திருக்காங்க. அந்த வகையில ஏர்டெல்ல பாத்தீங்கன்னா 1 இயர் இவங்க ஒர்க் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து இதே ஒர்க் எத்தனை வருஷம் தான் நம்ம பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜாபை குவிட் பண்ணிட்டு இவங்களுடைய சொந்த ஊருக்கே போயிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் சும்மா இருந்த நேரத்துல இவங்க மியூசிக்கல் வீடியோலாம் பண்ணியிருக்காங்க. அது மூலமா இவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டும் வந்திருக்கு. அது அவங்களுடைய வீட்டுல அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க அப்பா ரொம்பவே கோவப்பட்டாராம், நிறைய திட்டினாராம். இவங்க அம்மாவும் கோவப்பட்டாங்களாம். இருந்தாலும் உனக்கு 2 வருஷம் தான் டைம், அதுக்குள்ள நீ ஒரு நல்ல ஒரு மூவிலையோ இல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிட்டேன்னா அப்புறம் வந்து பேசு, இப்போதைக்கு நீ எதுவும் பேசாத, உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் தான் எங்களுடைய ஆசை. அதனால நீ உன்னுடைய கெரியரை நோக்கி போறன்ற, அதுவும் உங்க அப்பா உங்ககிட்ட 2 மாசம் பேசாமலாம் வேற இருக்க போறாரு, அதனால ஒழுங்கா நல்ல ஒர்க்கை தேடி பாரு அப்படின்ட்டு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிலாம் அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி அவங்க அம்மாவுடைய சப்போர்ட்டோட தான் அவங்க அப்பாவை எதிர்த்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. ஆரம்பத்துல நிறைய ஆடிஷன்லாம் அட்டென்ட் பண்ணாங்களாம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஜீவா அவர்களுடைய சீரு படத்துல நடிக்கிறதுக்கான ஒரு ஆடிஷனுக்கு போயிருக்காங்க. அதுவும் உமன் சென்ட்ரிக் மூவி. கண்டிப்பா நிறைய பேருக்கு அந்த படமும் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல அங்க இருந்த ஒரு நபர், நீங்க இங்க போங்க, இந்த ஆடிஷன் அட்டென்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும் அப்படிலாம் சொன்னாராம். அதனால இவங்க தளபதி விஜய் அவர்களுடைய பிகில் படத்துக்கான ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க. அங்க ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரோல்ல தான் இவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதாம். ஆனா இவங்க பண்ற நல்ல கியூட்டான விஷயங்களை பார்த்து அட்லி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, நீ ரொம்ப ரொம்ப துருன்னு இருக்கமா, உனக்கு இந்த விளையாடலாம் தெரியுமா அப்படிலாம் கேட்டிருக்காரு. இவங்களும் நான் நல்லா விளையாடுவேனே சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு என்ன கேம் விளையாட தெரியும்னா வாலிபால் தான் விளையாட தெரியுமாம். இவங்களுடைய காலேஜ் டைம்ல வாலிபால் டீம்ல கூட இருந்திருக்காங்க. இங்க வந்து பார்த்தா ஃபுட்பால்னு சொன்னதும் ஐயோ நமக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதே, அதுல யாரு எப்படி விளையாடுவாங்கன்னு கூட தெரியாதுன்னு கொஞ்சம் பயந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நிறைய பேர் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் கூட சேர்ந்து நயன்தாரா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. ஒரு மெயினான ரோல்ல 7 கேர்ள்ஸ் நடிச்சிருப்பாங்க. அந்த 7 கேர்ள்ஸும் இப்போ தனித்தனியா அவங்களுடைய கெரியர்ல டாப் லெவல்ல இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த முக்கியமான ரோல் நடிச்சவங்க தான் இவங்க. மின்னொலி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அழுதுகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். நிறைய அடிகள் கூட இவங்க வாங்குவாங்க. குறிப்பா தளபதி விஜய் அவர்களே கோவத்துல, ஏமா உனக்கு என்ன மாப்பிள்ளை பார்க்க சொல்லட்டுமா அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்களே சொல்லியிருப்பாரு. அதை வச்சே நிறைய பேர் இப்ப வரைக்கும் ஓட்டுவாங்களாம். ஸோ பிகில் படத்துல விஜயோட ஸ்டூடெண்டா இவங்க வந்ததுனால நிறைய பேர் விஜயோட ஸ்டூடெண்ட், ஏன் இவங்களே விஜயோட மாணவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிக் பாஸ் பூர்ணிமா அவர்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய டான்ஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிக் பாஸ் பூர்ணிமா அவங்களுடைய வீட்டுக்கு என்ட்ரி ஆகும் போது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க தான் அவங்கள வெல்கம் பண்ணியிருப்பாங்க. பெரிய மாலெல்லாம் கூட போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு சச்சின் டெண்டுல்கர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அதனால
தான் இவங்களுக்கு 10ஆம் நம்பரே ரொம்ப பிடிக்குமா. சினிமாவை பொறுத்த வரைக்கும் காஜல் அகர்வால், சமந்தா இவங்களுடைய டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே இவங்க ஃபாலோ பண்றாங்களா இன்ஸ்டாகிராம்ல. அது மூலயமா தான் இவங்க வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி அவங்கள மெயின்டைன் பண்ணணும், எப்படி அவங்கள க்ரூம் பண்ணிக்கணும், இது எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்களாம். இவங்க மகாநதி சீரியல்ல பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப குத்து விளக்கா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்ல தான் இருப்பாங்க. ஆனா இவங்களோட இன்ஸ்டா பேஜை ஓபன் பண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ் தாங்க போட்டிருப்பாங்க. நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் கூட இவங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஸ்டார்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அண்டாக்கா கசம் இந்த ஷோலெலாம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இவங்களுடைய டீம் கூட சேர்ந்து. இந்த பிகில் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா ரொம்பவே எமோஷ்னல் ஆயிட்டாராம். மீடியாக்கே போகக்கூடாதுன்னு சொன்ன அப்பா தன்னுடைய பொண்ணு நடித்த படத்தை பாருங்கட்டு டிக்கெட்லாம் வாங்கி பல பேரை படம் பார்க்க வச்சாராம். அது மட்டும் இல்லாமல் அட்லி அவர்களுக்கு நன்றி சொல்லணும், என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை மாற்றிட்டாரு அப்படின்ட்டு அவங்களுடைய அக்கா கிட்ட சொல்லி எமோஷ்னலாக இருக்காராம். பர்சனலாக ஆதிரேவே ரொம்ப ரொம்ப பிடிக்குமா தளபதி விஜய் அவர்களுக்கு. அவருடைய பர்த்டேக்காக இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட்லாம் கொடுத்தாங்களாம். அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே எமோஷ்னல் ஆயிட்டாராம். அது மட்டும் இல்லாமல் இவங்க பர்சனலாக ஒரு ஃபோன் கால் வந்து மூட் ஆஃப் ஆனப்போ அதை பார்த்துட்டு தளபதி விஜய் அவர்கள் என்னம்மா ஆச்சு, ஆர் ஓகே அப்படிலாம் கேட்டாராம். இவங்களும் நடந்த விஷயத்துல சொல்லி நான் ஓகே தான் சார் அப்படிலாம் சொன்னாங்களாம். அப்புறம் தளபதி விஜய் அவர்கள் இவங்களுக்கு அட்வைஸ்லாம் கூட பண்ணியிருக்காராம். இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி என்னதான் தளபதி விஜய் அவர்கள் கூடயா இருந்தாலும் ஆரம்பத்தில் இவங்க ஜீவா அவர்களுடைய சீரு மூவில தான் போய் ட்ரை பண்ணாங்க நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதில் விட்டதை அப்படியே அடுத்த படத்தில் சூப்பர் குட் ஃபிலிம் மூவியான வரலாறு முக்கியம் அப்படின்ற படத்தில் KS ரவிக்குமார் அவர்கள் சரண்யா பொன்வண்ணன் அவர்களுடைய மகள் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஜீவா அவர்களுடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஜீவா அவர்கள் லேடி கெட்டப்லாம் கூட போட்டிருப்பாரு. இப்படி படங்கள் மட்டும் இல்லாமல் மியூசிக்கல் ஆல்பம் கூட பண்ணியிருக்காங்க. கண்மணியே என் காதலியே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் வசந்த் அவர்கள் கூட சேர்ந்து ஒசரா காதல் அப்படின்ற ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் டவுன் ஆகும்போது ஸ்மோக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் மியூசிக்கல் வீடியோ கூட சொல்லலாம். அதை தொடர்ந்து காதல் ஆர்டர் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம்லையும் நடிச்சிருக்காங்க. ஒரு கேக் மாறதால, அதாவது கேக் ஆர்டர் தப்பா மாறி வந்திருக்கும், அதை வச்சு தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் மூவ் ஆயிருக்கும். ரியல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஜாலியான பொண்ணு. இப்போ ஒரு நிவின் கூட காதலில் விடுறாங்க. நிவின் காவேரியை இப்போ வரைக்கும் காதலிக்கிறாரு. கண்டிப்பா காவேரி வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ யமுனா நிவின் இல்லனா காவேரி நிவின் இதுல யார் கூட பேர் பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெண்டு பேர்ல எந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. We are hiring. Requirements: video editor, content writer, and graphic designer. Apply now.